உண்மையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனாய் என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை.
மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலை திருநாளை கொண்டாட இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் அடியாரும் எம் தாயுமாகிய அதிசய அன்னையை அவர்களை நினைவு கூர்ந்து அவர் தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாகுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். அன்னையே, தாயே, ஆரோக்கிய மாதாவே, அம்மா, உன் அருட்கரங்கள் உலகை அணைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா. திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே, உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா.
ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி, தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி, அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி, அன்னையே ஆரோக்கிய மாதாவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி, வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா, வையத்து மாந்தர்கள் துயரம் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா, ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா, ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா, பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மா அருள் மழை பொழிந்திட தெரிந்தவளே,
மகன் தூயாவியாய் பெயராமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாய் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் மாலை வழிக்கு அச்சோடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இதோ ஆண்டவரின் தாய் என்று சொல்லி இந்த நாளிலே தியானிப்பதற்காக ஒரு குழந்தை போல முகம் கொண்டு புன்முறுவலோடு அனைவரையும் அரவணைக்கக்கூடிய தந்தை தான் இன்று நம் மத்தியிலே வந்திருக்கிற தந்தை. தந்தை அவர்கள் வீரக்குறிச்சியிலே சீரும் சிறப்புமாக அந்தோனியா திருத்தலத்திலே தன்னுடைய பணியை செவ்வனே ஆண்டவர் குறித்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஏறெடுக்கின்ற பணிகள் அனைத்தும் மென்மேலும் வளர வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். இந்த பங்கிலே தந்தை அவர்கள் 2000 ஆண்டிலே பணி செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு இப்பொழுதுதான் முதல் முறையாக திருப்பணி நிறைவேற்றுவதற்கு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே தந்தையின் பெயர் ஜோசப் குழந்தை ராஜ். வீரக்குறிச்சியிலே பங்கு தந்தையாக இருந்து அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் குறித்தான வகையிலே செய்து கொண்டிருக்கிறார். எனவே பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் இந்த திருவிழா திருப்பணிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அன்னை மரியாள் அப்படின்னு சொன்னாவே நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஒரு மத்தாப்பு போகும். ஏன் அப்படின்னா அன்னை என்றால் அனைவருக்கும் பிடித்தவளாக இருக்கிறார். அதனால்தான் அன்னை சொன்ன உடனே எல்லார் மனதிலும் உள்ளத்திலும் ஒரு சிரிப்பு, ஒரு புன்முறுவல். எனவே இந்த அன்னைக்கு விழா எடுக்க நாம் கோடான கோடி அற்புதங்களை செய்திருக்கிறோம். கோடான வகையில் கோடான கோடி அற்புதங்களை நமக்கு அவர் செய்திருக்கிறார் என்ற உள்ளார்ந்த எண்ணங்களோடு இந்த பணியிலே நாம் ஜெபிப்போம். மேலுமாக இந்த வழியிலே நவமேரி அவர்கள் இந்த வழியை நன்றி வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் உடல்நாதன் ஆரோக்கிய மேரி ஜெப்சி ஜெனிகா இவர்கள் நன்றி வழியாகவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் மன அமைதி பெறவும் இந்த திருப்பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆரோக்கிய ராஜ் நன்றி வழியாகவும் உடல் நலம் வேண்டியும் தொழிலிலே முன்னேற்றம் வேண்டியும் வேலை கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரிய வியாகுலம் அவர்கள் இந்த திருப்பணியை நன்றி வழியாகவும் குடும்பத்திலே சமாதானம் நிலவும் தொழிலிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று இந்த திருப்பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மைக்கேல் மெட்டில்டா மேரி இவர்கள் இந்த திருப்பணியை நன்றி வழியாகவும் குடும்பத்திலே வேலை கிடைக்க வேண்டும் என்றும் குடும்ப சமாதானத்திற்காகவும் எதிர்காலம் சிறப்படைய வேண்டும் என்றும் இந்த திருப்பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சிறிய விஷ்ணம் குடும்பத்திலே வாழ்ந்து இறந்த சந்தனம் ஆசிரியர் ஆரோக்கியசாமி மாதவன் நேசன் குமார் இவருடைய ஆன்மா இறைவனிலே இடைப்பாற வேண்டும் என்று இந்த திருப்பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அற்புத மேரி குடும்பத்திலே வாழ்ந்து இறந்த குழந்தை சாமி பாக்கியம் இவருடைய ஆன்மா இறைவனிலே இடைப்பாற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். மேலுமாக சீலாமேரி குடும்பத்திலே வாழ்ந்து இறந்த ஆரோக்கியசாமி இவருடைய ஆன்மா இறைவனிலே இடைப்பாற வேண்டும் என்று இந்த திருப்பணியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலுமாக நம் ஒவ்வொருவருடைய குடும்ப கருத்துக்களும் நிறைவேற வேண்டும் என்றும் இந்த அதிசயத்தை நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பக்தியாக இந்த திருப்பணியிலே ஜெபிப்போம். நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
மன்றாடுவோமா. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்டோம். உம்முடைய திருமகன் மரியாவிடமிருந்து ஊழியர்கள் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடேற்ற மாட்சியால் முறை அவரின் வேண்டலால் நாங்களும் மீட்பின் மறைநிகழ் வாழ்வாக்கு பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமா. உம்மோடு துயாவியாரை ஒன்றித்து இறைவனாய் என்றென்றும் வாழ் ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எருசலேமில் செய்யப்படும் அருவருக்கத்தக்க செயல்களுக்காக புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இல்லை. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1 முதல் 7, அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 18 முதல் 22 முடிய. ஆண்டவர் என் செவிகளில் உரத்த குரலில், நகருக்கு தண்டனை வழங்குவோரே, நீங்கள் ஒவ்வொருவரும் கொலைக்கருவியை கையிலேந்தி நெருங்கி வாருங்கள் என்றார். இதோ 6 ஆள்கள் வடக்கு நோக்கி இருக்கும் மேல் வாயிலின் வழியாக வந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஒரு கொலைக்கருவி இருந்தது. அவர்களுடன் 4 உடுத்தி எழுதும் மை கூட்டை இடையில் வைத்திருந்த ஒருவனும் இருந்தார். இவர்கள் உள்ளே வந்து வெண்கல பீடத்தின் அருகில் நின்றனர். அப்பொழுது இஸ்ரேலின் கடவுளின் ஆட்சி அது தங்கியிருந்த கெருபுகளை விட்டு மேலிருந்து இல்லத்தின் வாயில்படிக்கு வந்தது. உடனே ஆண்டவர் 4 உடுத்தி எழுதும் மை கூட்டை தம் இடையில் வைத்திருந்த மனிதரை அழைத்தார். பின் ஆண்டவர் அவரை நோக்கி, நீ எருசலேம் நகரங்கள் சுற்றி வந்து அதனுள் செய்யப்படும் எல்லா அருவருக்கத்தக்க செயல்களுக்காகவும் பெருமூச்சு விட்டு புலம்பும் மனிதர்களுக்கு நெற்றியில் அடையாளம் இல்லை என்றார். என் செவிகளில் விழுமாறு அவர் மற்றவர்களை நோக்கி கூறியது, நீங்கள் அவர் பின்னால் நகரங்கள் சுற்றி வந்து தாக்குங்கள். உங்கள் கண்களில் நின்று யாரையும் தப்பவிட வேண்டாம், இரக்கம் காட்ட வேண்டாம். முதியோர், இளைஞர், கன்னியர், குழந்தைகள், பெண்கள் அனைவரையும் கொன்றொழியுங்கள். அடையாளமிடப்பட்ட மனிதர் எவரையும் நெருங்காதீர்கள். என் தூயகத்திலிருந்து தொடங்குங்கள். அவர்களும் ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த முதியோரில் இருந்து தொடங்கினர். அவர் அவர்களை நோக்கி, கோவிலை கரைப்படுத்துங்கள், முற்றங்களை குறைந்தவர்களால் நிரப்புங்கள், புறப்படுங்கள் என்றார். அவர்களும் நகருக்குள் சென்று வெட்டி வீழ்த்தினார்கள். ஆண்டவரது மாட்சி கோயிலின் வாய்ப்படியை விட்டு கெருபுகளின் மேல் வந்து நின்றது. என் கண்ணெதிரே கெருபுகள் தங்கள் இறக்கைகளை விரித்து நிலத்தினின்று மேலெழுந்தன. அவை சென்றபோது சக்கரங்களும் அவற்றுடன் சென்றன. ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நுழைவாயிலில் அவை நின்றன. இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது. கேயார் ஆற்றோரும் இஸ்ரேலின் கடவுளுக்கு கீழே நான் கண்ட உயிரினங்கள் இவையே. அவை கெருபுகளை என்று நான் தெரிந்து கொண்டேன். அவை ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் 4 இறக்கைகளும் இருந்தன. அவற்றின் இறக்கைகளின் கீழ் மனித கைகளின் சாயல் இருந்தது. அவற்றின் முக சாயல் கெபார் ஆற்றோரம் நான் கண்ட முகங்களை போன்றே தோன்றிற்று. அவை ஒவ்வொன்றும் நேர்முகமாக சென்றன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
3ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினரான யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாகிய தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவியின் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினரான எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருமுறை இயலாதவன் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மகிழ்ச்சி. உதவி தந்தை சொன்னது போல 2000 கேச்சல் பங்கு தந்தையாக இருந்த காலகட்டம். அப்பொழுது நான் அருட்சகோதரராக ஈஸ்டர் மினிஸ்ட்ரி பிரதர்ஸ் நம்பர் ஈஸ்டர் மினிஸ்ட்ரி அப்பொழுது 2 வாரங்கள் இருந்து பணி செய்த அனுபவம். அதன் பிறகு இங்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. என்று இங்கு வந்து திருப்பலை நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பேசுறது கேட்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேட்குது. 2 அருமையான தந்தையர்கள். பங்கு தந்தைக்கு கோயில் ராசி. அவர் போகிற இடத்துலாம் கோயில் கட்ட முடியாது. சொல்ல போனால் நான் பணிபுரியும் வீரக்குறிச்சி கோயிலும் அவர் தான் கட்டினார். அவர் சஞ்சய் நகரிலே பங்கு தந்தையாக இருந்த பொழுது அவர் முயற்சி எடுத்து கட்டின ஆலயம் தான் இப்பொழுதும் இருக்கிறது. வாழ்க்கை என்னுடைய செல்லப்பிள்ளை அவர் பிரதர் அந்த பங்கில் சாமியார் நகரம் என் கூட இருந்தார். அதனால தான் நினைக்கிறேன் அவர் எங்களுக்கும் நினைக்கிறேன். மிகவும் துடிதுடிப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு இளம் குரு. நம்ம இந்த ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு சில இறை வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விசுவாசமும் அல்லது நம்பிக்கையும் அதிசயமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு. நம்பிக்கையோடு கேள்விகளில் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் என்பது விபரிய வார்த்தை. பல நேரங்களில்
நம்பிக்கை என்பது நான் கேட்கிறது கிடைத்தால்தான் உண்மை என்று நம்பக்கூடிய அளவுக்கு அதிசயங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி அதிசயங்களை அனுபவிக்க இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த ஒரு கேள்வியோடு அதிசய அன்னை எப்படிப்பட்டவர்கள் என்று யோசித்து பார்த்தோம் என்றால், அந்த அன்னையே ஒரு அதிசயம். அன்னை மரியாதை இறைவன் நமக்கு கொடுத்த மாபெரும் அதிசயம். அந்த அன்னையை பாதுகாவலியாக கொண்டிருக்கின்ற நம் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும் என்பதிலே ஐயமில்லை. ஆனால் அந்த அதிசயங்களை நாம் நம் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு அந்த அன்னையை நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் வானதூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றி இந்த மங்கள வார்த்தையை அவருக்கு தெரிவித்தார். இங்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நினைக்கிறது. நற்செய்தியில் கன்னிமரியாள் அதிகம் பேசுவதை நாம் பார்க்க முடியாது. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் தான் கன்னிமரியாள் பேசுகிறார். அதில் இரண்டு முக்கியமான இடத்திலே அவள் பேசுவது மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கிறது. ஒன்று கடவுளை பார்த்து அவள் சொன்ன வார்த்தை, இன்னொன்று நம்மையெல்லாம் பார்த்து அன்னை மரியாள் சொல்கின்ற இன்னொரு வார்த்தை. கடவுளை பார்த்து அவள் சொன்ன வார்த்தை தான், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்கின்ற ஒரு வார்த்தை. அது இந்த உலகிலே மிகப்பெரிய அற்புதத்தை நிறைவேற்றியது. கடவுளையே குழந்தையாக பிறக்க செய்வதற்கான வழியை அது ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த வார்த்தை மிகவும் ஆழமான ஒரு புதுமை நடத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைந்தது. அது அன்னை கன்னிமரியாள் கடவுளை பார்த்து சொன்ன வார்த்தை, இதோ உமது அடிமை, உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் என்ற ஒரு வார்த்தை. அதுதான் அனைத்து அதிசயங்களுக்கும் காரணமாக அமைந்தது. அது அவள் கடவுளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. இரண்டாவது வார்த்தை அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொன்னது. அந்த வார்த்தையும் ஒரு அதிசயத்தை அங்கு நடந்தது. காணாமல் திருமணத்திலே ரசம் தீர்ந்தாயிற்று, கூச்சல் குழப்பம். அந்த வீட்டாருக்கு மிகப்பெரிய கேவலம். என்ன செய்வது தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருந்த ஒரு சூழல். அப்பொழுது அன்னை கன்னிமரியாள் இயேசுவிடம் வந்து ரசம் தீர்ந்து விட்டது என்று இயேசுவை பார்த்து சொன்னார். இயேசுவோ, நான் என்ன செய்வது, எனக்கு நேரம் வரவில்லையே என்று தட்டி கழிக்க மாட்டார். அப்பொழுது அன்னை மரியாள் ஒரு வார்த்தை சொன்னார். அதுதான் அவள் நம்மை பார்த்து சொல்கின்ற வார்த்தை. என்ன வார்த்தை? அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தைகளும் மந்திர வார்த்தை. ஒன்று ஆண்டவனை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, இதோ உமது அடிமை, உமது சொல்படி ஆகட்டும், நீ சொல்வதை நான் செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிறைவேற்றியது. இயேசுவை மீட்பரை நமக்கு கொடையாக. இரண்டாவது, அங்கிருந்த ஊழியர்களை பார்த்து சொன்னார். அது நம்மையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அந்த வார்த்தை நமக்கு தெரியும். அங்கே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அமைத்து மிகப்பெரிய ஒரு புதுமையை அங்கு நிறைவேற்றியது. அதுதான் இயேசு செய்த முதல் புதுமை. ஆக அன்னை மரியாளின் ஒவ்வொரு வார்த்தையும் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு வார்த்தையாகவே அமைந்திருக்கிறது. இந்த ஒரு தாயை பாதுகாவலையாக பெற்றிருக்கின்ற நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மறைமாவட்டம் அன்னை மரியாளின் பாதுகாவலை என்கின்ற மறைமாவட்டம். அதில் குறிப்பாக இருப்போம். நான் இங்கு வந்து பார்க்கும் பொழுது, எனக்கு திருப்பணியை தொடங்கும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம். அநேக இடத்திலே பார்க்க முடியாத ஆச்சரியம். ஒருவேளை இதற்கு முன்பு இங்கு வந்திருந்த குருக்கள் சொல்லி என்ன ஒரு ஆச்சரியம், இந்த பக்கம்
ஆண்களும் ஃபுல்லா வந்துடுறாங்க. வழக்கமான 4 3 பகுதி பெண்கள் தான் இருக்காங்க இல்லையா? இங்க சரிபாதியா நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இவ்வளவு ஆண்கள் கோயில் வருவாங்க, ஆனா கோயிலுக்குள்ள வர மாட்டாங்க, வெளியிலிருந்து திருப்பலியை கேட்டு வைக்கிறோம். ஆனால் இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை பாராட்டு. அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னை மரியாதையின் பக்தர்களாக இருக்கிறனா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் இறைவனின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை கண்டிப்பாக நம்மிடம். அதற்கு ஒரு சிறு வழிமுறையை அன்னை மரியாதை நற்செய்தியில் பல இடங்களிலும் நாம் பார்க்கலாம். முதலாக மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி. அந்த ஒரு நிகழ்வில் ஒரு அற்புதமான ஒரு பதிலை ஆண்டவர் சீடர்களிடத்தை கேட்டார். அதற்கு முன்பாக நம் வாழ்க்கையில் உறவு என்பது மிகவும் முக்கியம் இல்லையா? உறவு இல்லாமல் வாழ்க்கை. ஆனால் அந்த உறவு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று சிந்திக்கும் பொழுது 2 நிலையில் அதை புரிந்து கொள்ளலாம். முதல் நிலை உறவு என்பது நான், என் குடும்பம், என்னுடைய உறவினர். இது முதல் நிலை உறவு. இது யதார்த்தமான உறவு. இது தவறு ஏதும் இல்லை, குறை ஏதும் சொல்ல முடியும். நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னோடு கூட பிறந்தவர்கள், எனக்கு வேண்டியவர்கள், எனது நண்பர்கள் என்பது முதல் நிலை உறவு. அது சந்தோஷமான இந்த நிலையை பார்த்தோம் என்றால் இது நல்லதாக தோன்றினாலும் ஒரு வகையில் நம்மை பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறது? நான் என் குடும்பம், நீ உன் குடும்பம், நீ வேற குடும்பம், நான் வேற குடும்பம். இங்க பார்த்தா இங்க நான் தனி, ஃபாதர் தனி, இந்த ஃபாதர் தனி, நீங்கெல்லாம் தனி. இந்த உறவு நிலை அப்படிதான். நம்மெல்லாம் யாரையும் உறவு அப்படின்னு தான் ஒரு நிலை இருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு 2ஆம் நிலை உறவு இருக்கிறது. அது இருக்கிறது மனிதம் என்கின்ற உறவு. இந்த மனிதம் என்று சொல்லும் பொழுது நாமெல்லாம் என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? ஒன்றாக. இது 2ஆம் நிலை உறவு. எப்பொழுது நம்மால் இந்த முதல் நிலை உறவிலிருந்து 2ஆம் நிலை உறவுக்கு கடந்து செல்ல முடிகிறதோ அந்த நேரத்தில் நம்மால் கண்டிப்பாக கடவுளின் ஆச்சரியத்திற்குரிய காரியங்களை நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். அதை அன்னை கன்னிமரியாளின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். நற்செய்தியிலே பல இடங்களில் அதை நம்மால் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்கிறார். உடனடியாக பதில் வருகிறது. உன்னை எலியா என்று சொல்கிறார், உன்னை யோசேப்பின் மகன் என்று சொல்கிறார்கள், மரியாவின் மகன் என்று சொல்கிறார்கள், எரேமியா என்று சொல்கிறார்கள், இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்கிறார்கள், திருமுழுக்கு யோவான் மீண்டும் வந்துவிட்டார் என்றும் சொல்கிறார்கள் என்று பல பெயர்களை சொல்கிறார். இதெல்லாம் அவர்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். அது தவறு என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொள்கிறார். நான் சொல்லல, நான், எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது உறவினர்கள், எனது நண்பர்கள் என்பது தவறு இல்லை. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதற்கடுத்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம். ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலை. இறுதியிலே ஒரே ஒரு குரல் ஒலிக்கிறது. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்கிறார். இந்த உறவு என்பது நாம் கட்டூராக பார்க்கக்கூடிய உறவை எல்லாம் தாண்டி மேலான ஒரு உறவை இயேசுவை பார்த்து சொல்கிறார். நீ கடவுளின் மகன் மெசியா என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? நீயாக இதை சொல்லவில்லை,
அந்த கடவுளே இதை உனக்கு உணர்த்தினார் என்று சொன்னார். எப்பொழுது நாம் யதார்த்தமாக பார்க்கின்ற இந்த உறவு நிலையிலிருந்து மேலோங்கி வந்த இன்னொரு இரண்டாம் நிலை உறவுக்கு வருகின்றோமோ அப்பொழுது கடவுளின் செய்களை நம் வாழ்க்கையிலே அனுமதிக்க முடியும். இது மட்டுமல்ல, இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இவ்வாறாக ஒரு கூடத்திலே போதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரே கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவிலே ஒருவர் வந்து ஆண்டவரை பார்த்து, இதோ வெளியில் உன்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் அங்கே உனக்காக உன்னை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவது கொஞ்சம் நிப்பாட்டு, நீங்க போய் அவரை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரை பார்த்து என்ன சொன்னார்? அவர்கள் அனைவரும் முதல் நிலை உறவை பற்றி பேசினார். இதோ உன் தாயும் உன் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் போய் அவர்களை சந்தியுங்கள் என்று முதல் நிலை உறவை பற்றி அங்கே அவர்கள் ஆண்டவர்கள் பேசினார். ஆனால் ஆண்டவர் அதை கடந்து யாரின் தாய் யாரின் சகோதர சகோதரிகள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரர்களும் என்று சொல்லி இரண்டாம் நிலை உறவை பற்றி அங்கு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த முதல் நிலை உறவிலிருந்து இரண்டாம் நிலை உறவுக்கு அந்த மக்களை எல்லாம் அழைத்து சென்றார்கள். என் தாயும் சகோதர சகோதரரும் இருக்கிறார்கள், நான் வேறு நீங்கள் வேறு. ஆனால் கடவுளின் பெயரால் நாம் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு சொந்தக்காரர்கள் நினைக்கும் பொழுது நாம் எல்லாம் சகோதர சகோதரர்களாக மாறியிருக்கிறோம் விடுகிறோம் என்ற இரண்டாம் நிலை உறவுக்கு அவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து சென்றார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் நம்மை இந்த முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு அழைக்கிறார். யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி மிகப்பெரிய ஒரு புதுமை. இயேசு கிறிஸ்து உணவை பழுகி பெருகை செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கொடுக்கிறார். அங்கு வந்தவர்கள் எல்லாம் வயிறாக உண்கிறார்கள். அவர்கள் உண்டபின் மிச்சம் அங்கு எடுத்து வைக்கப்படுகிறது. அந்த நிகழ்வு முடிகிறது. மறுநாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பணியை தொடர்ந்து செய்கிறார். பெரும் திரளான கூட்டம் அவரை நோக்கி ஓடி வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனது வார்த்தையை கேட்பதற்காக வரவில்லை, மாறாக நான் நேற்று உங்களுக்கு கொடுத்த அந்த உணவை பெறுவதற்காக மட்டுமே நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள். ஆனால் இதைவிட மிகப்பெரிய உணவை நான் உங்களுக்கு தருகிறேன். என் சதையையும் என் ரத்தத்தையும் நான் உங்களுக்கு உணவாக தருகிறேன். அதை உண்பவன் என்றுமே சாகான் என்று மேலான உணவை பற்றி அவர்களிடத்திலே அவர் பேசுகிறார். அதை கேட்டவுடன் அவர்கள், இவன் என்ன பிதற்றுகிறான், இவன் உணர்கிறான், இவனை தொடர்ந்து யார் போக முடியும் என்று சொல்லி கலைந்து செல்ல நினைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் நிலை சாதாரண உணவு, அந்த உணவிலிருந்து இந்த ஆன்மீக உணவு என்கின்ற இரண்டாம் நிலைக்கு அவர்களை அழைத்தார். அவர்களுக்கு புரியவில்லை. அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா சென்று விடுங்கள். இந்த உணவின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை பின்தொடர விரும்புகிறவர்கள் மட்டும் வரட்டும் என்று சொல்லி தன் சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்பொழுது மீண்டும் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நாங்கள் எங்கு போவோம்? வாழ்வதற்கு வார்த்தை இவ்வளவுதானே உள்ளது. அந்த வார்த்தை தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு மீண்டும் இந்த சீடர்களை நினைக்கிறார். பல மக்கள் போய்விட்டார்கள். காரணம், அவர்களுக்கு அந்த முதல் நிலையை விட்டு மீண்டும் வர அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அநேக சீடர்கள் போய்விட்டார்கள். ஆனால் பேதுரு மட்டும் அந்த இரண்டாம் நிலைக்கு கடந்து தன்னை சீடர்களை இதோ நாம் திருப்பலியில் ஒப்புக் கொடுக்க இருக்கின்ற அந்த அப்பம் ஒரு சாதாரண கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு அப்பம். அதை புனிதப்படுத்திய பிறகு பார்த்தால் அது வெள்ளையாகத்தான் இருக்கும். அதை உடைத்தால் அது சாதாரண அப்பமாகத்தான் இருக்கும். அது முதல்நிலை பார்வை. அநேக பேர் அதை எப்படி பார்க்கிறோம்? அந்த முதல்நிலையை அதை பார்க்கிறோமா, இல்லை ரசிக்கப்பட்ட அந்த அப்பம் இயேசுவின் திரு உடலாக ரத்தமாக மாறி இருக்கிறது என்று அந்த இரண்டாம் நிலைக்கு கடந்து கொண்டு அதை நம்மால் பார்க்க முடிகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எப்பொழுது நம்மால் கோதுமையால் செய்யப்பட்ட அப்பம் முதல் நிலையிலிருந்து கடந்து இந்த புனிதமான இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் ரசம் ரத்தமாக மாறி இருக்கிறது என்று
இரண்டாம் நிலை பார்வையை நம்மால் கொள்ள முடிகிறதோ அன்று நாம் அதிசயங்களை அனுபவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த திருவிழா இந்த ஒரு மாற்றத்திற்கு நம்மை அழைக்கிறது. நாம் யதார்த்தமாக வாழ்கிறோம், இந்த முதலிலே இருந்து விடுகிறோம், அப்படியே படித்து விடுகிறோம். ஆனால் அன்னை மரியாள் தன்னை மகன் இயேசுவோடு இணைந்து நம்மை அழைப்பது இந்த இரண்டாம் நிலை வாழ்வு. அந்த இயேசு கிறிஸ்து சீடர்களை எல்லாம் பார்த்து, நான் உங்களுக்கு இந்த இரண்டாம் நிலை உணவை தருகிறேன், விருப்பப்பட்டவர்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று அழைத்தார். இந்த அன்னை மரியாள் நம்மை பார்த்து, அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு ஆண்டவரோடு இந்த முதல்நிலை கடந்து இரண்டாம் நிலைக்கு வர விருப்பமானால் நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் அதிசயங்களை அனுபவிக்க முடியும். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் தேவைகள் முழுமையாக இறைவன் நாம் கேட்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறார், அவற்றை கொடுப்பதிலே அளவில்லாத இன்பம் கொள்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய விருப்பங்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் நிறைந்த நிறைவா, நாங்கள் எழுதியதன் நாட்டங்களை உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேற்றி தந்திடம் என கொண்டாடுகின்றோம். Yeah.
கடவுளுடைய புனித தாயின் பெண்ணேற்பு திருவிழாவும் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பணிகளுடைய திருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செய்திடாதலைக்கு அருள்தாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகள் தூய்மைகளுக்கு மைவந்தவரோ இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் மாறுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை எழுதியது கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் தந்தை மறை மாவட்ட ஆயர் வேதகர் டி சகாயராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருக்கிறோம். கனிவுள்ள தந்தை இறைவா, இதோ ஒரே குடும்பமாக ஒன்றாக குடிவந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பிரதமர் தேரணும். உமது அருட்கரங்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தட்டும். இவர்கள் போகின்ற பொழுது வருகின்ற பொழுதும் நீரை உற்ற துணைவனாக இருந்து இவர்களுக்கு அருளும் கோட்டையுமாக முன்னும் பின்னுமாக இருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலே திருப்பணி கருத்துக்களை எழுதி வைத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீரை நிறைவாக ஆசீர்வதித்தரணும். அவர்கள் என்னென்ன வேண்டல்களை உமது பாதத்திலே அங்கே எடுத்து வைக்கிறார்களோ அதை அனைத்தையும் நீரை பூர்த்தி செய்து தந்திட வேண்டும் என்று உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலே நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கும்பகுளம் இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீரை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் உமது சன்னிதானத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் வெறுங்கையராய் திரும்பி விடாமல் உமது அருளையும் ஆசிரியரையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுச் செல்லக்கூடிய வரங்களை அவர்களுக்கு அழி தந்திட வேண்டும் என்று உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த நாளில் இறக்க போகின்ற இறந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் திரும்புவோரையும் ஏற்றலும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்துள்ள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியால் இவனோடு இவரில் எல்லாம் கொண்டு இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். Amen.
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அடைத்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு இருப்பதாக. ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செவ்வரிக உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகின்றனர். இவர் பெரும் விருதுக்கு அழைத்து பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். இன்றைய நாளிலே நமது பங்கின் பாதுகாவலியாகிய அதிசய அன்னையினுடைய திருவிழாவை முன்னிட்டு கொடிப்பவனியிலும் கொடியேற்றத்திலும் கலந்து கொண்டு உன்னதமான ஜெபமாகிய இந்த திருப்பலியை கடந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அருமையான ஒரு வரைவுரை ஆற்றி நாம் சாதாரண நிலையிலிருந்து அதிசய நிலைக்கு மாற வேண்டும், முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு மாற வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வரைவுரை ஆற்றிய தந்தை அவர்கள், ஜோசப் தந்தை அவர்கள். இவர்கள் வீரக்குறிச்சியிலே பங்கு தந்தையாக பொறுப்பேற்றதிலிருந்து பல வளர்ச்சி பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். சொல்லப்போனால் நமது தஞ்சை மறை மாவட்டத்திலே வேளாங்கண்ணிக்கு அடுத்தபடியாக நிறைய மக்கள் வந்து செல்கின்ற ஒரு திருத்தலம் என்றால் அது வீரக்குறிச்சி தான். அங்குதான் தந்தை அவர்கள் தனது அருமையான பணிகளால் புனித அந்தோனியாருடைய பக்தியை வளர்த்து மக்கள் அனைவரும் அங்கு கூடி ஜெபிக்கின்ற ஒரு நல்ல
ஒரு புனித இடமாக அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்கள் தனது பணியிலே சிறக்க வேண்டும். இறைவன் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால், அதிசய அன்னையினுடைய பரிந்துரையாலும் தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் கொடுத்து இன்னுமான நல்ல பல காரியங்களை வேறு குறிச்சியிலே அவர் செய்து மக்களை எல்லாம் இயேசுவின் பாதத்திலும் அந்தோனியாரின் பாதத்திலும் கொண்டு வருகின்ற ஒரு நல்ல கருவியாக இறைவன் அவரை செயலாக்கம் பெற வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். இந்த நேரத்தில் என் பேராலும் உதவி தந்தை பேராலும் உங்கள் அனைவரின் பேராலும் குறிப்பாக இன்றைய நாளிலே நவநாளை சிறப்பிக்கின்ற கும்பகுளம் இறைமக்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தந்தை அவர்களுடைய பிரசங்கம் தான் நினைவுக்கு வருகின்றது. நம்மை பெற்றெடுத்த தாய் இந்த உலக தாய் முதல் நிலை, அதிசய தாய் இரண்டாம் நிலை, தெய்வீக தாய். நம்மை பெற்றெடுத்த தாய் மன்னக தாய், ஆனால் அதிசய அன்னை தெய்வீக தாய். நாம் அனைவரும் நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களை மதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உண்மைதான். இதைவிட கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடை இந்த தெய்வீக தாய், அதிசய அன்னை. இந்த அன்னையின் மீது நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்பது இந்த கொடி பவனியிலும் கொடியேற்றத்திலும் இந்த திருப்பலியிலும் பக்தியோடு கலந்து கொண்டு இருப்பது மிக்க மகிழ்ச்சியையும் இதை விட கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கன்னிமரியால் அதிசய அன்னை உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பார் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறது. எனவே பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் உதவி தந்தையின் பேராலும் என் பேராலும் தந்தை ஜோசப் குழந்தை அருட்தந்தையின் பேராலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே எங்களுக்கு முதல் திருவிழா. எனக்கு உதவி தந்தைக்கும் எப்படி இருக்கும், எப்படி நடக்கும் என்றெல்லாம் ஒரு கவலை இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த அன்னையின் பாதத்திலே சமர்ப்பித்தோம். மிக அருமையாக அந்த அன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே நவநாளை சிறப்பித்த கும்பகுளம் இறைமக்களுக்கு சிறப்பான நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் நேற்றே வந்து இந்த கொடியை பற்றியும் மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்து சரி செய்து இன்றைய நாளிலே கும்பகுளம் இறைமக்கள் இந்த கொடி பவனியிலும் கொடியேற்றத்திலும் எல்லாவற்றிலும் தலைமையேற்று நம்மை வழிநடத்தியிருக்கின்றார்கள், நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். எனவே கும்பகுளம் இறைமக்களுக்கு அருட்தந்தையர்களின் பேரால் உங்கள் அனைவரின் பேரால் நன்றி பாராட்டுகளை கைதட்டி நாம் நம்ம இன்னைக்கு கொடியேற்றம் 2 நாள் தான், 4 நாள், அப்புறம் திருவிழா, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. ஷார்ட்டர் எல்லாமே சுருக்கமாக இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாமே 8, 9 நாள் 4 நாள் தான் நம்ம விரும்புறதில்லை ஷார்ட். எனவே இந்த 4 நாளில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். கும்பகுளத்திலிருந்து இன்னைக்கு சிறப்பு செய்தாலும் உண்மை. அவர்கள் நாளைக்கு வரலாம், கட்டாயம் வரணும், வாங்க. ஆனால் அதை விட மேலாக நாளைய தினம் எஸ் மேலப்பட்டி, ஐயங்காடு, நெம்மக்கோட்டை, கொம்பன் காலனி இறைமக்கள் நாளைக்கு சிறப்பிக்கிறார். அந்த மக்கள் மட்டுமல்ல, ஆலக்குடியிலே இருக்கின்ற இறைமக்கள் அனைவரும் வரும். கும்பகுளத்திலிருந்து வந்த என்னப்பா நான் வரக்கூடாது வரலாம், ஆனால் கட்டாயம் ஆலக்குடி மக்களுக்கு தான் இருக்கேன். இந்த நவநாட்களிலே அனைவரும் பங்கு பெறும். ஒவ்வொரு நாளும் தந்தை அவர்கள் மிக அருமையாக வரையறையாற்றினார். நாம் அன்னை மீது வைத்த நம்பிக்கை ஒரு படி உயர்ந்தது. நாளைக்கு அந்த மறையினை கேட்கின்ற போது இன்னொரு படி நாம் உயர்வோம். நம்பிக்கை வளர வேண்டும். ஒவ்வொரு திருவிழாவும் நாம் இயேசுவின் மீது அன்னை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே வளர்வதற்காக தான். ஏதோ வெளியே போட்டோம்,
சப்பரம் துப்புறோம்லாம் அதெல்லாம் வெளி ஆடம்பரங்கள், வெளி காரியம். நம் உள்ளத்திலே அந்த நம்பிக்கை வளரும். அதனால் நாளைய தினம் எல்லா மக்களும் வாருங்க. குறிப்பாக இந்த நவநாளை சிறப்பிக்கின்றவர்கள் ஆலங்குடி இறை மக்கள் அனைவருமே இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய தினம் திருப்பலி நிறைவேற்றுபவர் அருள்பணி அமர்தீப் மைக்கேல், உதவி தந்தை தஞ்சாவூர், மரியா உள்ளத்தில் சிந்தித்தார் என்ற படத்திலே நாளைய தினம் மலைகளை ஆற்றப்படும். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் என்ன தினம்? லீவ் வரும். வேலை செய்யறவங்க டீச்சர்ஸ் நிறைய பேர் நம்ம பங்குல இருக்கீங்க. கொடியேற்று மட்டும்தான். அதனால சாயந்தரம் நாளைக்கு நல்லா முன்னாடியே வந்து நல்லா தேவமாலை சொல்லி குடும்பத்தை கொடுத்து ஜெபிங்க. நாளைக்கு சுதந்திர தினம். அது மட்டுமல்ல, திருச்சபை என்ன விழா கொண்டாடுகின்றது? விண்ணேற்பு அன்னையுடைய திருவிழாவை நாளை கொண்டாடும். அதனால அது மட்டுமல்ல, நாளைய தினம் விண்ணேற்பு அன்னை திருவிழா. நமது நாடு சுதந்திரம் பெற்ற நாள். நாளை கடன் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை மாறி திருச்சபை நாளை 15ஆம் தேதி கடன் கொடுக்கணும். நம்ம கட்டாயம் திருப்பதியில் கலந்து கொள்ளணும், புரியுதா? அதனால நாளைய தினம் எல்லாரும் வாங்க. ஏன் என்ன சொல்றேன்னா, தெரியாத தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் நீங்கள் கட்டாயம் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த அதிசய அன்னை நமது வண்ணக அன்னையை விட தெய்வீக அன்னையாக இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாரையிலும் அந்த கடைசி நாள் நடைபெறுகின்ற தேர்ப்பணியை கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி பாராட்டும் நல்ல தருணத்தில் கும்பகோணம் இறை மக்களாகிய நாங்கள் இணைந்து கொள்கிறோம். அன்பான அனைவருக்கும் பண்பால் பாசத்தால் என்பது முதல் வணக்கம். அதிசய அன்னையின் ஆண்டு திருவிழா இன்று தொடக்கம். வரும் நாட்களெல்லாம் நமக்கு சிறப்பு என்பதோடு இன்றைய நாளை குறிப்பாக சிறப்பாக மறைவை கண்டு சிறப்பு அருட்தந்தையாக அழைக்க பெற்று வீரக்குறிச்சியின் விழுதாக பங்கு மக்களின் குலமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை ஜோசப் குழந்தை அவர்களுக்கு எங்கள் ஊராரின் சார்பாக நன்றியும் நடிகர்ந்த வணக்கத்தையும் ஒன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். நமது பங்கின் முழு விழா, ஆலங்குடி பங்கின் முழு விழா அருட்தந்தை குழந்தைராஜா அடிகளார் அவர்களுக்கு ஊராரின் சார்பாக கொண்டாடி குழந்தைகளை மகிழ்கிறோம். தொடர்ந்து பள்ளியின் சுறுசுறுப்பு இளைய நிலா அருட்தந்தை வாக்கர் அவர்களுக்கு ஊராரின் சார்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். தொடர்ந்து இத்திருவிழா கொடியேற்ற திருப்பணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பான உள்ளங்கள் இறை மக்கள் அனைவருக்கும், எல்லா பங்கு மக்கள் பங்கு கிராமங்கள் அனைவருக்கும் எங்கள் ஊராரின் சார்பாக உளவார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பணி திருவிழா அனைத்திலும் தாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருள் கண்ணியர்கள், முன் வரிசைக்கு உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கொடையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் இந்த பங்கினுடைய திருவிழா சிறக்க மின் ஒளியர் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஆடியோஸ் அவர்களுக்கும் இந்த விழாவில் இன்னும் சிறக்க தங்களது விருப்பத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு திருப்பணியின் நிறைவில் கும்பகோணம் இறை மக்களின் சார்பாக இனிப்பு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பெற்று அகமகிழ்வோடு இல்லம் திரும்ப அன்போடு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி கூறி கொண்டாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, இறை அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாம் விண்ணகர்களுக்கு பங்கு கொண்டு கணிவை வேண்டுகின்றோம்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலியில் இறைவனின் சதா